வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்கோமா சூப்பரான ஒரு வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Kill them with your success. Life is very short, Namba. Bury them with your smile. Always be happy. உங்கள் மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. 16:9 ரேஷியோ செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ லெஃப்ட் சைடு மேலே இமேஜின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பேக்ரவுண்ட் வந்து ஒயிட் கலர் செலக்ட் பண்ணிவிட்டு அதோட டைம் டியூரேஷனை நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ண போகிறீங்களோ அத்தனை செகண்ட்ஸுக்கு ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோவை இப்போது செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோவை செலக்ட் பண்ண மாட்டி உங்களுக்கு தேவையான அளவுக்கு இந்த மாதிரி ஜூம் பண்ணி இந்த மாதிரி சைடாக செட் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடு இந்த மாதிரி சைடில் செட் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோவோட டைம் டியூரேஷனை ஃபஸ்ட்டு எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோட்டோக்கும் ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஸ்டேச்சுரேஷன் அப்புறமா கான்ட்ராஸ்ட் ரெண்டுமே உங்களோட ஃபோட்டோஸ்க்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். எஃபெக்டை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண போகிற எஃபெக்டோட நேம் பார்த்தீங்கன்னா லைனர் மாஸ்க் அப்படின்ற எஃபெக்டை தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இந்த எஃபெக்டை ஃபஸ்ட்டு உங்களுக்கு டவுன்லோட் பண்ண தெரியல அப்படின்னா ரைட் சைடு மேலே பாக்ஸ் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் மொபைல் டேட்டாவை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அது உங்களுக்கு லோட் ஆகும். ஸோ உங்களோட நெட்டு ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி தான் லோட் ஆகும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ லெஃப்ட் சைடு உங்களுக்கு நிறைய கேட்டகரிஸ் வந்து இருக்கும். ஸோ அதில் மாஸ்க்ன்ற கேட்டகரியை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த லைனர் மாஸ்க் அப்படின்ற எஃபெக்ட் இருக்கும். நீங்கள் ஈஸியாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ எஃபெக்டை டவுன்லோட் பண்ண வாட்டி மொபைல் டேட்டாவை ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து பேக்கில் வந்துடுங்க. இப்போ பேக்கில் வந்துட்டு எகைன் அந்த எஃபெக்டை லைனர் எஃபெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு லைனர் மாஸ்க் அப்படின்ற எஃபெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ எகைன் வந்து டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு அந்த மாஸ்க் அந்த லைனர் மாஸ்க் எஃபெக்டை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்கன்னா ரைட் சைடு செட்டிங்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆங்கிள்னு இருக்கும். ஸோ அதை வந்து ஒரு 90ல் ஷார்ப்பாக கொடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து இருக்கும். ஸோ 90ல் வந்து கொடுத்துட்டு மேலே ஃபெதர்னு இருக்கும். ஸோ அதை வந்து ஒரு 30ல் வந்து கொடுத்துக்கோங்க. 30ல் கொடுத்துட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பேக்ரவுண்டு கலர்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் ஒயிட் கலரை கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒயிட் கலரில் சேஞ்ச் ஆகிடும். இப்போ பேக்கில் வந்துட்டு அந்த லைனர் மாஸ்க்கை செலக்ட் பண்ணிட்டு அதை வந்து லைட்டாக ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிட்டு இந்த மாதிரி உங்களோட ஃபோட்டோஸ்க்கு பக்கம் இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. நான் எப்படி செட் பண்ணியிருக்கேன்றதை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி சைடாக வந்து செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து அது வந்து மெர்ஜ் ஆகிடும். ஸோ அது பார்க்குறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக வந்து அதே மாதிரி ஃப்ரேமில் நம்ம செட் பண்ணுற மாதிரியே உங்களுக்கு ஷோ ஆகும். இப்போ அந்த எஃபெக்டோட டைம் டியூரேஷனை எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து இப்போ செட் ஆகிடும். இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கப்புள்ஸ் பிஎன்ஜின்னு வந்து கொடுத்துருப்பேன். அந்த இமேஜை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு அதோட சைஸை வந்து லைட்டாக கம்மி பண்ணிவிட்டு இப்போ ஸ்க்ரீனில் செட் பண்ணுற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. அந்த இமேஜோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஹார்ட் பீட் இந்த இமேஜும் கொடுத்துருப்பேன். அதையும் செலக்ட் பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி சைடாக வந்து செட் பண்ணுங்கள். நான் இப்போ சைடில் எப்படி செட் பண்ணியிருக்குன்றதை பார்த்தா தெரியும். அதையும் செட் பண்ணிவிட்டு அதோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் ரோஸ் பிஎன்ஜியும் கொடுத்துருப்பேன். அதையும் செலக்ட் பண்ணிட்டு அது இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் பண்ணிட்டு அந்த ரோஸ் பிஎன்ஜி இப்போ நான் ஸ்க்ரீனில் எப்படி செட் பண்ணியிருக்கிறனோ அந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு அதோட டைம் டியூரேஷனை எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிவிட்டு அந்த ரோஸ் பிஎன்ஜி செலக்ட் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு 3 டாட்டை கிளிக் பண்ணி டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. டூப்ளிகேட் எடுத்த பிக்கோட சைஸை வந்து லைட்டாக கம்மி பண்ணிவிட்டு அதையும் அப்படியே இந்த மாதிரி சைடாக வந்து அது பக்கமே இப்போ நான் எப்படி செட் பண்ணியிருக்கேன்றதை பார்த்தா தெரியும். ஸோ எகைன் வந்து அதுக்கிட்ட இந்த மாதிரி ஒன்று செட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து இருக்கும். இப்போ ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்கும். ஸோ ஒயிட் கலரில் வந்து ஸ்பேஸ் இருக்கும். அந்த கப்புள்ஸுக்கு மேலேயாக இருக்கட்டும் இல்லை ரோஸுக்கு சைட்லேயாக இருக்கட்டும் அந்த இடத்துல நீங்கள் எதாவது டெக்ஸ்ட்டு ஆட் பண்ணுறதா இருந்தால் லேயர் ஐகானை கிளிக் பண்ணி டெக்ஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ண வாட்டி அந்த டெக்ஸ்ட்டை வந்து கரெக்டாக வந்து அந்த இடத்துல நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ நான் எப்படி செட் பண்ணியிருக்கேன்றதை பார்த்தா தெரியும். ஸோ இந்த மாதிரி உங்களோட டெக்ஸ்ட் நீங்கள் என்ன டெக்ஸ்ட் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து ஸ்ட்ரெயிட்டாகவோ இல்லை எப்படி வேணாலும் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ அதோட சைஸ் வந்து நான் கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் செட் பண்ணிவிட்டு இப்போ ரைட் சைடு ஓவரால் அனிமேஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு அதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா டிராஃப்டிங்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அனிமேஷனில் வந்து அந்த டெக்ஸ்ட்டு ஷோ ஆகும். ஸோ நீங்கள் என்ன வேணாலும் டெக்ஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த டெக்ஸ்ட்டுடைய டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிவிட்டு இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு நான் ஸ்னோ எஃபெக்ட் வீடியோவும் கொடுத்துருப்பேன். அதையும் செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிக்கோங்க.
அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் இருக்கும், அதில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு எகைன் பேக்கில் வந்துட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பிளெண்டிங் வரும், அதில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போ எகைன் லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பார்டர் பிஎன்ஜி லிங்க்கும் கொடுத்துருப்பேன், அதையும் செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. பார்டரோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சாங்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணுற சாங்கோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வீடியோவாக கொடுத்துருப்பேன். அந்த வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக எடுக்கணும்னா அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா ஆடியோன்னு இருக்கும், அதை கொடுத்துட்டிங்கன்னா வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக வந்துடும். இப்போ அந்த வீடியோவை லெஃப்ட் சைடு டெலீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோ வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நான் சொன்ன மாதிரி எல்லா ஸ்டெப்ஸும் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா வீடியோவை ஒன்ஸ் ரிவைண்ட் பண்ணி பார்த்து கூட நீங்கள் எடிட் பண்ணலாம். இப்போ வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து நம்ம சூப்பராக மேக் பண்ணியாச்சு. இப்போ வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.